வணக்கம், நான் ராஜி. ரீசெண்டாக ஒரு வீடியோவில் அன்றாட வாழ்வில் நம்ம பயன்படுத்தக்கூடிய மருத்துவ ரீதியான ஒரு சில வார்த்தைகள், அதோடைய தமிழ் மற்றும் ஆங்கில வார்த்தைகள், அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா? மெடிக்கல் டெர்மினாலஜிஸ் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய, அதாவது என்விரான்மெண்ட் பற்றி, கிளைமேட் சேஞ்சை பற்றி நம்ம பேசும்போது அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் ஒரு சில முக்கியமான வார்த்தைகள், அதோட இங்கிலீஷ் அண்ட் தமிழ் டிரான்ஸ்லேஷன், அது கூடவே அதோடைய சிறப்பம்சம் அல்லது அதை பற்றின ஒரு சின்ன விளக்கம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கிளைமேட் சேஞ்ச், பருவநிலை மாற்றம். இது எல்லாமே நமக்கு தெரியும். அதாவது அடிக்கடி பேசக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா? இந்த கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், வெதர், கிளைமேட், இதெல்லாம் இதில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிந்த வார்த்தையாக இருக்கும், ஒரு சில தெரியாத வார்த்தைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கிளைமேட் சேஞ்சுன்னு நான் சொன்னேன். ஸோ பூமியோட ஒட்டுமொத்த பருவநிலையிலையும் ஏற்படக்கூடிய மாற்றம், ஸோ என்டையர் ஏர்த்லையுமே நடக்கக்கூடிய அந்த ஒரு கிளைமேட் சேஞ்ச், அதாவது ஆவரேஜ் டெம்பரேச்சரில், ரெயின்ஃபாலில், அதாவது சராசரி வெப்பநிலை, மழைப்பொழிவில் இருக்கக்கூடிய, அதை மெஷர் பண்ணி, அதை அளக்கும்போது வரக்கூடிய அந்த ஒரு ரிசல்ட்டை வச்சு தான் இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறது இயற்கை நிகழ்வுகளால் மட்டுமே இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நூற்றாண்டுகளாகவே மனிதனுடைய செயல்பாடுகள் ரொம்ப தீவிரமடைந்து வருது. எப்பயுமே மனிதன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா ஆந்த்ரோபோஜெனிக் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ஆந்த்ரோபோஜெனிக் அப்படின்னு சொல்லும் போதே இன்னொரு விஷயம் நான் அடுத்து சொல்கிறேன். ஆந்த்ரோபோசீன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒலிகோசீன், ஈயோசீன், ஹோலோசீன், இந்த மாதிரியான வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியாகிரஃபியில், புவியில் நடந்த ஒரு காலத்தை பற்றி சொல்லும்போது இந்த ஈயோசின், இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஆந்த்ரோபோசின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித வழி பேரழிவு காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பர்டிகுலராக எப்போ இருந்து மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், தொழில் புரட்சி வந்ததுக்கு அப்புறம் வந்த விஷயம் எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்துக்கு மனித வழி பேரழிவு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய மனிதர்களுடைய செயல்பாடுகளால் ஏற்படக்கூடிய பருவநிலை மாற்றமாக இருக்கட்டும், பூமியோட புவியியல் அல்லது சூழலியல் அமைப்புகள், என்விரான்மெண்டல் சேஞ்சஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடந்தனால இந்த பெயர் இதுக்கு சொல்லியிருக்காங்கங்க. ஸோ இதுக்கு அடுத்த வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா ஃபாசில் ஃபியூவல்ஸ். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். நம்ம பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல், டீசல், இது எல்லாமே புதைப்படிவ எரிபொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை படிம எரிபொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எண்ணெய், நிலக்கரி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம கம்பஸ் பண்ணும்போது, அதாவது எரிக்கும் போது அது இன்கம்ப்ளீட் கம்பஷனாக இருந்தது அப்படின்னா அங்கேருந்து கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப அதிகமாக வெளியில் வரும். ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு ஒரு பெரிய லேயர், ஒரு பெரிய போர்வை மாதிரி நம்ம புவிக்கு மேலே இருந்து உள்ளே இருந்து வெப்பம் வெளியில் போக விடாமல் தடுக்கும். ஸோ இதுதான் குளோபல் வார்மிங்க்கு ரொம்பவே முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். ஹைட்ரோ கார்பன் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க, ஹைட்ரஜனும் கார்பனும் சேர்ந்து அதிகமாக இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸில் இருந்து வெளியில் வரும். ஸோ அதனால தான் அதை ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குளோரோஃப்ளூரோ கார்பன், குளோரோஃப்ளூரோ ஹைட்ரோ கார்பன், இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே இங்கே பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ஃபியூவல்ஸ் எரியூட்டப்படும் போது, இந்த ஃபியூவல்ஸ் எல்லாமே கம்பஸ்ட் ஆகும்போது அதிகமான ஹைட்ரோ கார்பன் வெளியில் விடும். ஸோ அந்த வகையில் பெட்ரோலியமில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிக அளவில் ஹைட்ரோ கார்பன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஹைட்ரோ கார்பன், பெட்ரோலியம், இதெல்லாம் படிக்கும்போது கண்டிப்பாக ரெனியூவபிள் சோர்சஸ், ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னு நம்ம படிப்போம். ஏன்னா இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ் எல்லாமே நான் ரெனியூவபிள் சோர்சஸ்க்கு கீழே வரக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ரெனியூவபிள் சோர்சஸ் அப்படின்னா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அல்லது மாற்று ஆற்றல் ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் கிடையாது, இந்த நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ் எல்லாமே திரும்ப ஒன்ஸ் நம்ம பயன்படுத்திட்டோம்னா திரும்ப அது நமக்கு பூமியிலேருந்து கிடைக்கிறதுக்கு பல்லாயிரம் வருஷங்கள் ஆகும். ஸோ இது தீர்ந்து போச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக தீர்ந்து போனதாக தான் அர்த்தம். ஆனால் சூரிய சக்தியோ அல்லது காற்று சக்தியோ, விண்டிலேருந்து எடுக்கக்கூடிய பவர் அல்லது சோலார் பவர், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெனியூவபிள் ரிசோர்சஸ். ஸோ அப்போது மாற்று வழியில் நமக்கு அப்பப்போ கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இதில் இந்த ஹைட்ரோ பவர் வாட்டர்லேருந்து எடுக்கக்கூடியது நமக்கு தெரியும். ஸோ நீர் மின் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பெயரும் சில இடங்களில் கொடுத்துருந்தாங்க, புனல் மின் சக்தி அப்படின்னு. ஸோ இது நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜென்ரலாக நம்ம நீர் மின் சக்தி அப்படின்றது தான் படிப்போம். ஹைட்ரோ பவர் அப்படிங்கும்போது, ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கும்போது இந்த வார்த்தையும் கொடுத்துருந்தாங்க, புனல் மின் சக்தி அப்படிங்கிறது. ஸோ அப்போ வாட்டரை பெரிய பெரிய டர்பைன் மூலமாக, டர்பைனை தமிழில்
வந்து விசையாழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்டரை ஸ்டோர் பண்ணி பெரிய டர்பைன் மூலமாக அதை ஃபோர்ஸாக பாஸ் பண்ணும்போது அங்கேருந்து வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு எடுப்பாங்க. ஸோ இப்போ இதை பற்றி படிக்கும்போது பயோடைவர்சிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். அதாவது உயிர் பன்மை. பயோ அப்படின்னா உயிர், டைவர்சிட்டி அப்படிங்கும்போது பலதரப்பட்ட விஷயங்கள். அப்போ ஒரு பர்டிகுலர் இடத்துல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல பலதரப்பட்ட உயிர்கள் வாழும்போது, தாவரங்களோ உயிரினங்களோ இது எல்லாமே ஒரு இடத்துல பகிர்ந்து வாழும்போது அதை தான் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வெட்லேண்ட் அப்படிங்கிற வார்த்தையும் நிறையா நம்ம கேள்விப்படுவோம். ராம்சர் கன்சர்வேஷன் அப்படின்னு பார்க்கும்போதெல்லாம் வெட்லேண்ட் கன்சர்வேஷன். அப்போ இந்த வெட்லேண்ட் அப்படின்னா சதுப்பு நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சதுப்பு நிலம் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. கம்ப்ளீட்டாக வந்து அது நிலப்பகுதியாகவும் இருக்காது, கம்ப்ளீட்டாக நீர் பகுதியாகவும் இருக்காது. அதாவது கம்ப்ளீட்டாக வறண்டு போயும் இல்லாமல், நீரோடவும் இல்லாமல், ட்ரையாகவும் இல்லாமல், வெட்டாகவும் இல்லாமல், அந்த ஒரு சகதித்தன்மையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நீர்நிலையை தான் வந்துட்டு, அந்த நிலப்பரப்பை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சதுப்பு நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்க நிறையா என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸ், அதாவது அழிவை நோக்கி போகக்கூடிய ஸ்பீஷீஸ் எல்லாமே வந்து, அதே மாதிரி ரேர் ஸ்பீஷீஸ், அரிய வகையான இனங்கள் எல்லாமே வந்து, அது உயிரினங்கள், தாவரங்களாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த ஸ்வாம்பி ஏரியாஸில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஸ்வாம்பி ஏரியா அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த வெட்லேண்டை. ஸோ இந்த வெட்லேண்ட் அல்லது இந்த ஸ்வாம்பி ஏரியா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சுந்தரவன காடுகள், சுந்தர்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இதுதான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்வாம்பி ஏரியா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட், இதை பற்றியெல்லாம் வந்து நிறைய நம்ம ஜியாகிரஃபியில் படிக்கிற மாதிரி இருக்கும், பயாலஜியில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும், அகெயின் என்விரான்மெண்ட்டை பற்றி நீங்கள் படிக்கும்போது படிக்கிற மாதிரி இருக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு ரொம்பவே முக்கியமான டாபிக்ஸ். அண்ட் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே டிரான்ஸ்லேஷனில் நிறைய இடத்துல நம்ம வந்து தடுமாறக்கூடிய வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்துவோம். பட் அதுக்கான தமிழ் வார்த்தையோ அல்லது ஆங்கில வார்த்தையோ தெரியாமல் தடுமாறக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேபிட்டட் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம படிச்சிருப்போம். வாழ்விடத்தை பற்றி படிக்கும்போது, அதாவது என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் எல்லாம் பார்க்கும்போது ஹேபிட்டட் லாஸ், அந்த வாழ்விடம் வந்து எப்படி ஆபத்துக்கு உள்ளாகுது, வாழ்விடத்தை இழந்ததுனால ஒரு சில உயிரினங்கள் அழிஞ்சு போகுது அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதில் வாழிடம் துண்டாதல் அப்படின்னு ஒரு வார்த்தை, அதாவது ஹேபிட்டட் ஃப்ராக்மெண்டேஷன். இது ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ இருக்க கடலோ காடோ நீர்நிலைகளோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஆக்கிரமிக்கும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிகிறத தான் வந்து இந்த ஹேபிட்டட் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தனி பகுதியாக வந்துட்டு அது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி எக்ஸ்டிங்ஷன் அப்படிங்கிற வார்த்தை நம்ம படிச்சிருப்போம். அதாவது ஒரு ஸ்பீஷிஸ் கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போயிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த ஒரு இனம் வந்து உலகத்தில் இல்லை. சே ஃபார் எக்ஸாம்பிள் டைனோசர்ஸ் இதெல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ டினோசர்ஸ் அல்லது மேமோத்ஸ் இதெல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போச்சு. ஸோ அப்போ அந்த அழிவு அப்படிங்கிறத சொல்கிறது தான் எக்ஸ்டிங்ஷன். இதோட இன்னொரு வார்த்தை தமிழில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அற்றுப்போதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் எஃப்ளூவன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய கழிவு. இப்போ ஒரு தொழிற்சாலை, ஒரு இண்டஸ்ட்ரியிலிருந்து வெளியேற்றக்கூடிய கழிவு நீர் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு ஆறு அல்லது குளத்தில் வந்து போய் கலக்குது, அதில் நிறைய கண்டாமினேஷன் இருக்குது, நிறையா பொல்யூஷன் ஆகிறதுக்கு, அந்த நீர்நிலை மாசுபடுறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இருக்க இடத்துல சொல்லக்கூடிய அந்த நீர்நிலை கழிவுகளை எஃப்ளூவன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆல்கல் ப்ளூம் அப்படின்னு ஒரு வார்த்தை. ஸோ ஆல்கல் அப்படின்னா பாசி, ஆல்கே, ப்ளூம் அப்படின்னா சடனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது திடீர் பாசி பெருக்கம். ஸோ திடீர்னு, அதாவது வெளியில் இருக்கக்கூடிய வெப்பநிலை மாறும்போது, டெம்பரேச்சரில் அல்லது அங்கே இருக்கக்கூடிய வெதர் கண்டிஷனில் ஏதாவது சேஞ்சஸ் சடனாக வரும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயம் பாசி பெருக்கம், ஆல்கல் ப்ளூம், ஒரு வாட்டரில் இருக்கக்கூடிய பாசிகள் வந்து அதிகமாக வளரும். ஸோ அப்போ அதிகமாக வளருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த நீர்நிலைக்கு மேலே இந்த பாசிகள் ஒரு பெரிய லேயராக வந்து ஃபார்ம் ஆயிரும், திக்காக ஃபார்ம் ஆயிரும். அப்போ உள்ளே வந்து ஆக்சிஜன் சப்ளை இருக்காது. கம்ப்ளீட்டாக ஆக்சிஜன் சப்ளை குறையும் போது அந்த நீரில் வாழக்கூடிய மற்ற உயிரினங்கள், தாவரங்கள் எல்லாமே அழிஞ்சு போகும். அப்போ அந்த இடத்துல ஆக்சிஜன் குறையுது அப்படிங்கிற கண்டிஷனை என்ன சொல்லுவாங்கன்னா ஹைபாக்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே ஹைப்போ அப்படின்னா ரொம்ப கம்மியான அப்படின்னு அர்த்தம். அப்போ ஹைபாக்சியா அப்படிங்கும்போது ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். தென் பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை. வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய தூசு துகள்கள், வளிமண்டலம் அப்படின்னா அட்மாஸ்பியர். ஸோ அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஒரு சில சாலிட் ஆர் லிக்விட் பார்ட்டிகிள்ஸ் தான் வந்து இந்த மாதிரி, அதாவது திடநிலையில் அல்லது திரவ நிலையில் இருக்கக்கூடிய துகள்கள். இது எல்லாமே இந்த காற்றோட நமக்கு சேரும். அது ஒரு புகையிலேருந்து வரக்கூடியது, ஒரு மகரந்த துகள், இந்த மாதிரி போலன் கிரைன்ஸ் இதெல்லாமே அதில் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான்
particulate matter அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்மாக் அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம அதிகமாக கேள்விப்படுவோம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் வந்து ஸ்மாக் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மாக் அப்படின்னா பனிப்புகை அப்படின்னு அர்த்தம். அதாவது ஸ்மோக், ஃபாக் இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஸ்மாக். பனியும் புகையும் சேர்ந்தது முழுக்க முழுக்க பொல்யூஷனால் நடக்கிற ஒரு விஷயம் தான் இது. கண்ணுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக வந்து மறைச்சிரும். ஸோ அந்தளவுக்கு திக்காக ஒரு லேயர் பனி வந்து ஃபார்ம் ஆகிறத தான் ஸ்மாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஏரோசால் அப்படிங்கிற வார்த்தையும் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். ஏரோசால்ங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க, தூசு படலம். ரொம்ப நுண்ணிய திடப்பொருள் அல்லது திரவப்பொருள், ரொம்ப மைன்யூட்டான சாலிட் ஆர் லிக்விட் அந்த பார்ட்டிகிள்ஸை தான் வந்துட்டு ஏரோசால் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பன் ஃபுட் பிரிண்ட், கார்பன் தடம். ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தனி நபரோ அல்லது ஒரு நிறுவனமோ வெளியிடக்கூடிய கார்பனோட அளவு தான், அல்லது ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் போது எவ்வளோ கார்பன் அங்கேருந்து வெளியில் வருதோ அதை தான் கார்பன் ஃபுட் பிரிண்ட் அல்லது கார்பன் தடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூடவே சேர்த்து கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பன் சேகரிப்பு, அதாவது க்ரீன் ஹவுஸ் கேஸ் எல்லாம் வந்து ஒன்றா சேரும்போது அந்த இடத்துல மேக்ஸிமம் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து எவ்வளோ கார்பன் வந்து அங்கே இது பண்ண முடியுது, அந்த சேவ் பண்ணி வைக்க முடியுது அப்படிங்கிறது தான் கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன். அதே மாதிரி கார்பன் சிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கார்பன் சிங்க் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உள்ளே எடுத்துக்குது. இப்போ காடுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாவரங்கள் ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளி சேர்க்கைக்காக கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்துக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி விஷயத்தை கார்பன் சிங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஜீரோ வேஸ்ட்டுங்கிற வார்த்தையும் நிறைய இடத்துல கேள்விப்படுவோம். பூஜ்ய கழிவு, அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கழிவுப் பொருட்களையும் பூமியில் புதைச்சி வைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதாவது ரீசைக்கிள், ரீயூஸ், ரெடியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுசுழற்சி, மறு பயன்பாடு, குறைந்த பயன்பாடு. ஒரு பொருளை வந்து அது முடிஞ்சு போச்சு அப்படின்னா அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு தூக்கி குப்பையில் போடாமலோ அல்லது மண்ணுக்குள்ளே புதைச்சி வைக்காமலோ அதை எந்த அளவுக்கு மறுசுழற்சிக்கு உட்படுத்தப்பட்டு நம்ம பயன்படுத்துகிறோம், எவ்வளோ தூரம் அதை ரீசைக்கிள் பண்ணுறோம் அல்லது அதை ரீயூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பேசும்போது தான் இந்த ஜீரோ வேஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வரும். அண்ட் அதே மாதிரி ரெஃப்யூஜிஸ், அகதிகள் அப்படின்றத பற்றி நம்ம படிப்போம். ஸோ இப்போ இந்த அகதிகள் அப்படிங்கும்போது நமக்கு தெரியும், ஒரு நாட்டில் அல்லது ஒரு ஊரில் ஏதோ ஒரு காரணத்தால், போர்க்காலத்தாலேயோ ஏதோ ஒரு காரணத்தால் இன்னொரு நாட்டுக்கு போகிறவங்கள தான் அகதின்னு சொல்லுவாங்க. ஆனால் கிளைமேட் சேஞ்ச் ரெஃப்யூஜி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ரொம்ப கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பட் ஸ்டில் தெர் இஸ் அ வேர்ட் லைக் தட். என்விரான்மெண்டல் மைக்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பருவநிலை அகதிகள் அல்லது சுற்றுச்சூழல் அகதிகள். ஏதோ ஒரு திடீர் மாற்றம், ஒரு இயற்கை சீற்றத்தால் அல்லது பருவநிலை மாற்றத்தால் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல அவங்களால வாழ முடியாமல் இன்னொரு இடத்துக்கு அவங்க கிளம்பி போகிறத தான் இந்த மாதிரி என்விரான்மெண்டல் மைக்ரண்ட் அல்லது கிளைமேட் சேஞ்ச் ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள், சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் இருக்குது. அதில் ரொம்பவே முக்கியமான ஒரு சில வார்த்தைகள் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் எப்பயும் சொல்கிறது தான் இங்கேயும் சொல்ல போகிறேன். நிச்சயமாக போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவங்களுக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நான் சொன்ன இதை ஒரு பேஸாக நீங்கள் எடுத்துகிட்டு கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வேறு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா அவங்க கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட சந்திக்கலாம். ஜெய் ஹிந்த்.